அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. கதைகள் அப்படின்னாவே கருத்துக்கள் நிரம்பியதாக இருக்கும், இல்லைனா சுவாரஸ்யங்கள் கொண்டதாக இருக்கும். இப்படி இரண்டுமே கலந்த புகழ்பெற்ற சில நாடோடி கதைகளோட தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் செல்வ வளமிக்க மிகப்பெரிய ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு அரசன் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் அனுபவ அறிவை பெறணும் அப்படிங்கிறக்காக பிற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று வா அப்படின்னு அனுப்பி வச்சார். அப்படி ஒரு நாள் அவன் ஒரு நாட்டுக்கு போயிருந்த போது அந்த நாட்டோட அரண்மனையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நின்னான். ஏன்னா அந்த அரண்மனை அவ்வளவு வேலைப்பாடுகளோடு அருமையாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சோ தெரியாது, நாமளும் இதே மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை இந்த அரண்மனைக்கு எதிர்ப்புறத்திலேயே கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால் அரண்மனைக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற நிலத்தை விலைக்கு வாங்கினான். தான் கிட்ட இருக்கிற செல்வத்தை பயன்படுத்தி நல்ல கலைஞர்களை கொண்டு அருமையான அட்டகாசமான ஒரு அரண்மனையும் கட்டினான். அப்படிப்பட்ட அரண்மனையை கட்டி முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு. நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு எப்பேற்பட்ட அரண்மனையையும் நம்மளால கட்ட முடியும், அதனால பணத்தால் எல்லாவற்றையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பினான். அதை நம்பினதோட அந்த வாசகத்தை தன்னோட அரண்மனை வாயிலையும் பொறிக்க சொன்னான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த நாட்டோட அரசர் அவன் கிட்ட வந்து, உங்களோட அரண்மனை நல்லா கலைநயத்தோடு இருக்குது, ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவனுக்கோ பெருமை தாங்கலை. அதற்கப்புறம் அவர் மனசில் இருந்த உறுத்தலை ஒன்று கேட்குறாரு. பணத்தால் எல்லாம் சாதிக்க முடியும்னு போட்டிருக்கிறீங்களே, அது நிஜமா அப்படின்னு கேட்க அவன், ஏன் சாதிக்க முடியாது, பணத்தால் நிச்சயமாக எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அரசர் அவனை பார்த்து, அப்படியா, அப்படி பணத்தால் எல்லாம் சாதிக்க முடியும்னா நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நீங்கள் அதில் பணத்தை வச்சு சாதிச்சு காட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு மனசுக்குள்ளே உறுத்தல் வருது. நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறான். ஆனால் அவரோ, இல்லை நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் என்ன போட்டி அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. என்னோட மகள் இந்த அரண்மனைக்குள்ள 100 பேர் கொண்ட காவலில் வைக்கப்பட்டிருக்கா. யாருக்குமே தெரியாமல் அவகிட்ட நீங்கள் 2 வார்த்தையாவது பேசிடணும். அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா பணத்தால் எல்லாம் சாதிக்க முடியும்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இளவரசனுக்கு மனசு சரியில்லாமல் போகுது. நாம் ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், அதனால தான் அரசர் இந்த மாதிரி ஒரு போட்டியை வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கான். எப்படி கட்டுக்காவலையெல்லாம் மீறி யாருக்குமே தெரியாமல் போய் நான் அவகிட்ட பேச முடியும் அப்படின்னு சாப்பிடாமல் கொள்ளாமல் வருத்தப்பட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கிற அவனை வளர்த்த செவிலித்தாய் அவனை கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த செவிலித்தாய்க்கு அவன் மேல கொள்ளை பிரியும். அவனை பார்த்து பார்த்து வளர்த்தவ அவதான். அதுக்கப்புறம் அவ ஒரு யோசனை பண்றா. சரி, நீ கவலைப்படாம இரு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலித்தாய் நேராக கிளம்பி போய் ஒரு பொற்கொள்ளரை பார்க்குறா. அவர்கிட்ட எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்து மிகப்பெரிய வெள்ளியாலான ஒரு வாத்தை செய்ய சொல்கிறா. அந்த வாத்து எப்படி இருக்கணும்னு அவங்ககிட்ட சொல்கிறா. அந்த வாத்தோட வாய்ப்பகுதி திறந்து மூடுற மாதிரி இருக்கணும். அந்த வாத்தோட உடல் கூடு மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாத்தோட கழுத்தில் ஒரு கயிறு கட்டி அதை இயக்கிற மாதிரி செஞ்சு தரணும். இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இரவுக்குள்ளே செய்யணும் அப்படிங்கிறா. அதை கேட்டதும் அந்த பொற்கொள்ளர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. ஒரு இரவுக்குள்ளே என்னால் முடியாதே அப்படிங்க. இன்னும் அளவுக்கு அதிகமான பணத்தை அந்த பொற்கொள்ளர்கிட்ட தந்து இன்னும் சிலரை உதவிக்கு வச்சுக்குங்க, இன்று இரவுக்குள்ளே இதை எனக்கு செஞ்சு தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. அந்த பொற்கொள்ளரும் பணத்தை வாங்கிக்கிட்டு நிறைய பேர்த்த கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. அதே மாதிரி அன்று இரவுக்குள்ள அந்த மிகப்பெரிய வெள்ளியாலான வாத்து தயாராகுது. அந்த வாத்தை அந்த செவிலித்தாய் வாங்கிட்டு வந்து அந்த இளவரசன் முன்னாடி நிறுத்துறா. நீ அந்த வாத்தோட கூடு மாதிரியான உடல் பகுதிக்குள்ள இசைக்கருவிகளோட போய் உட்காந்துக்கோ. நான் இந்த வாத்தை இயக்கியபடியே அரண்மனை வீதி வழியாக போவேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரியெல்லாம் நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இளவரசனும் செவிலித்தாய் மேலே கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவள் சொல்கிற மாதிரியே அந்த வாத்தோட உடல் பகுதிக்குள்ள இசைக்கருவிகளோட போய் உட்காந்துக்கிறான். செவிலித்தாய் வாத்தோட கழுத்து பகுதியில் ஒரு கயிறை கட்டி தன் கையில் பிடிச்சிக்கிட்டு அவ மட்டும் தெரியும்படியா அந்த வாத்து மேலே ஏறி அமர்ந்து அந்த வாத்தை இயக்க ஆரம்பிக்கிறான். அந்த வாத்து அரண்மனை வீதி வழியாக போகும்போது இளவரசன் கிட்ட, இப்போ உன்னோட இசைக்கருவிகளை எல்லாம் வாசி அப்படின்னு சொல்ல அவனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். பார்ப்பவர்களுக்கு அதிசயமாக இருக்குது.
அந்த நகரும் பாத்தில் இசை கருவிகள் முழங்க நகர்ந்து போகிற அந்த செவிலித்தாயை எல்லோரும் ஆச்சரியமாக கூடி கூடி பார்க்குறாங்க. இந்த விஷயத்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற இளவரசிக்கு அவளோட தோழிகள் சொல்ல, அவளோ அவளோட தந்தை கிட்ட போய் அந்த நகரும் பாத்தை நான் பார்க்கணும், அதை அரண்மனைக்குள்ளே கொண்டு வர சொல்லுங்களேன் அப்படிங்கிறா. தன்னோட மகளோட விருப்பத்தை நிறைவேற்ற அரசர் ஆட்களை அனுப்பி அந்த வாத்தை அரண்மனைக்குள்ள இளவரசி இருக்கும் அறைக்கு கொண்டு போக சொல்றாரு. அதே மாதிரி அந்த செவிலித்தாய் அந்த வாத்தை இளவரசி இருக்கும் அறைக்கு கொண்டு போறா. இந்த திட்டத்துக்காகத்தானே இவ்வளவு நேரமா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அங்க போன உடனே இளவரசனை அந்த வாத்துக்குள்ள இருந்து வெளியில வர சொல்றா. வெளியில வந்த இளவரசன் இளவரசியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். தன்னோட கதையெல்லாமே சொல்லவும் தொடங்குறான். அதை கேட்ட இளவரசி, நான் நிச்சயமாக என்னோட அப்பா கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்னை சந்திச்சிங்க அப்படின்னு அவ சொல்கிறான். உடனே இளவரசன் மீண்டும் அந்த வாத்துக்குள்ளேயே அமர்ந்து அரண்மனையை விட்டு வெளியில் கிளம்பி போகிறான். 3 நாட்கள் முடிந்ததுக்கப்புறமா அந்த அரசர் அந்த இளவரசனை கூப்பிடுறாரு. என்ன, என் மகளை பார்த்து பேசியாச்சா அப்படின்னு சிரித்தபடியே கேட்குறாரு. ஆனால் அரசருக்கு அவன் பேசிய விவரம் தெரியாது இல்லையா, அதனால் அவன் தவற நிச்சயமாக இப்போ உணர போகிறான் அப்படின்னு நினச்சிதான் அந்த மாதிரி கேட்டார். இளவரசனோ, நான் நேற்றே உங்களோட மகளை பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்த கதையெல்லாமே சொல்கிறான். அதே நேரத்தில் அரசரோட மகளும் அங்கே வந்து நடந்த விவரத்தை சொல்கிறான். அரசருக்கு ஆச்சரியமாக போகுது. சரி, இப்போது பணத்தால் தான் இதை சாதிச்சேன்னு சொல்கிறியா அப்படின்னு அந்த இளவரசனை பார்த்து கேட்க, அந்த இளவரசனோ அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். பணத்தால் அந்த வாத்தை செஞ்சது என்னவோ உண்மைதான், ஆனால் அதை செய்ய சொன்னதுக்கும் அந்த மாதிரியான திட்டத்துக்கும் என்னோட செவிலித்தாயோட அனுபவமும் அறிவும் தான் காரணம். அதனால் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அனுபவமும் அறிவும் இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, அரசர் மனமகிழ்ந்து தன்னோட மகளை அந்த இளவரசனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத அந்த இளவரசன் உணர்ந்த மாதிரி அனுபவமும் அறிவும் இல்லாத பணம் வீண் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதையை கேட்கலாம் வாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கருடன் அப்படிங்கிற ஒரு பக்கா திருடன் இருந்தான். அவனுக்கு ஒரு கூட்டாளி தேவைப்பட்டுச்சு. அதனால் நாடு நகரமெல்லாம் சுற்றி ஒரு கூட்டாளியை தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு முறை உணவு விடுதியில் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட பணப்பை காணாமல் போகுது. அந்த பையை திருடினவன் யார் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் கிட்ட போய் சண்டையெல்லாம் போடலை. அதுக்கு பதிலாக நீ என்னோட கூட்டாளியாக இருப்பியா அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு சொல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து பல இடங்களில் தங்களோட கைவரிசையை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே இல்லை. ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன திருட்டுக்கள். அப்போ தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இனி நாம் அரச கஜானாவை தான் கொள்ளையடிக்கணும், அப்போ தான் ரொம்ப நாள் இனிமையாக வாழ்க்கையை கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரச கஜானாவை திருட பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. அந்த அரசரோட கஜானாவை திருடுறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை. அத்தனை கட்டுக்காவல்கள், அதை மீறி எடுக்கிறது ரொம்பவே சிரமம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பல நாட்களாக திட்டமிட்டு சுரங்கப்பாதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை சரியாக அரச கஜானா கிட்ட போகிற மாதிரி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போய் அரச கஜானாவை கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அரசர் ரொம்பவே வருத்தப்படுறாரு, அவமானம் அடைகிறாரு. தன்னோட கட்டுக்காவலை மீறி யாருமே அதை கொள்ளையடிக்க முடியாது அப்படிங்கிற கர்வத்தோடு இருந்தார். ஆனால் இப்போ 2 திருடர்கள் அதை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ தான் அவரோட வீரர்கள் வீரன் அப்படிங்கிற ஒரு திருடனை கைது செஞ்சு கூட்டிகிட்டு வராங்க. அவனோ இந்த திருட்டை செஞ்சவங்க யாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவனோட பேரு கருடன் அப்படின்னு சொல்ல அரசரோ அவன்கிட்ட உதவி கேட்குறாரு. நீ மட்டும் அந்த திருடனை பிடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா இவ்வளவு நாளாக நீ செஞ்ச திருட்டுக்கெல்லாம் உன் மேலே குற்றம் சுமத்தாமல் இருப்பேன், உன்னை கைது செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த திருடனும் அரசனுக்கு உதவி செய்ய முன் வரான். அதுக்கப்புறம் அவன் ஒரு யோசனையையும் சொல்கிறான். நீங்கள் திடீர்னு இந்த நாட்டில் இறைச்சியோட விலையை 20 மடங்குக்கு உயர்த்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் யார் சர்வசாதாரணமாக இறைச்சி வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்க தான் அந்த திருடனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அரசரும் அவன் சொன்ன மாதிரியே இறைச்சியோட விலையை 20 மடங்கு உயர்த்துறாரு. அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இறைச்சி வாங்கிறதையே நிறுத்திடுறாங்க. இறைச்சி கடைகளெல்லாம் காத்து வாங்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு இறைச்சி கடையில் பிச்சைக்காரன் வேடத்துடன் வந்து யாரோ ஒருத்தன் இறைச்சி வாங்கிட்டு போனதா கேள்விப்பட்டு அந்த வீரன் அப்படிங்கிற திருடன்
ஒரு முடிவுக்கு வரான். அப்போ கருடன் தான் பிச்சைக்காரன் வேடத்துல வந்து இறைச்சி வாங்கிட்டு போயிருக்கணும். அவனை நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவனும் பிச்சைக்காரனா வேடம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறான். அவனோட யோசனை என்னன்னா, யார் வீட்டில் இறைச்சியை பிச்சையா போடுறாங்களோ அவன் தான் கருடனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு குறியீட்டை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அரசர் அதற்கப்புறமா ஆட்கள் அனுப்பி கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இறைச்சி வாங்கிட்டு போன வீதி வழியா பிச்சைக்காரனா சுற்றி திரியிறான். அப்போ ஒரு வீட்டில் பிச்சையா இறைச்சியை போட அவன் உஷாராகிறான். சரி, இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி அவன் கையில் வச்சிருந்த சிவப்பு கல்லால் அந்த வீட்டில் ஒரு குறியீட்டை ஏற்படுத்துகிறான். அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி சுற்றி இருந்தனால வீட்டை அடையாளம் காண்பது கடினம். அதனால தான் அவன் அப்படி ஒரு குறியீட்டை போட்டுட்டு வந்தான். அதை எப்படியோ கருடன் கவனிச்சிட்டான். அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் அதே மாதிரி சிவப்பு கல்லால் ஒரு குறியீட்டை போட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்த அரச ஆட்கள் அங்கே யார் வீடுன்னு தெரியாமல் விழிப்புதுங்கி நின்னாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வீரன், அவன் அசாத்திய சூரனாக இருப்பான் போல இருக்கே, சரி இவனை பிடிக்க இன்னொரு யோசனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அரசருக்கு இன்னொரு யோசனையை சொன்னான். அதாவது அவங்க வச்சிட்ருக்கிற செல்வமெல்லாம் தீர்ந்ததும் மீண்டும் அரச பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க வருவாங்க. அப்படி வரும்போது அவங்கள நிச்சயமாக பிடிச்சிடலாம். நாம் அதுவரையிலும் காத்திருக்கத்தான் வேணும். அதுக்காக அந்த அரச கஜானா இருக்கிற இடத்திற்கு கீழே கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையை வச்சிருங்க. அது யாருக்கும் தெரியாமல் இருக்கிற மாதிரி மறைச்சு வச்சிருங்க. நிச்சயமாக அந்த அரச கஜானாவை கொள்ளையடிக்க படிகளில் ஏறும்போது அவங்க தவறி விழுவாங்க. விழும்போது அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளே விழுந்து செத்து போவாங்க. அப்போது அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு யோசனை சொல்கிறான். அதை கேட்ட அரசரும் அதே மாதிரி எண்ணெய் கொப்பரையை அரச கஜானாவுக்கு கீழே பதுக்கி வச்சுட்டு காத்திருக்கிறாரு. கொஞ்ச நாட்களில் அந்த கருடன் தான் கொள்ளையடித்த எல்லாவற்றையும் செலவு செஞ்சுட்டு மீண்டும் பணம் வேணுமே அப்படின்னு நினைக்கும்போது தன்னோட கூட்டாளியும் அவனும் சேர்ந்து மீண்டும் அரச கஜானாவை கொள்ளையடிக்க வராங்க. அதே மாதிரி சுரங்கப்பாதை வழியாக வந்து படிக்கட்டுகளில் ஏறி கஜானாவை கொள்ளையடிக்க போகும்போது கருடன் கூட இருந்த கூட்டாளி தவறி எண்ணெய் கொப்பரைக்குள்ளே விழுந்துடுறான். அதை எதிர்பார்க்காத கருடன், அடடா இப்படி ஆயிருச்சே, அவனை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சி எண்ணெயும் பிடிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சி அவனை அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளேருந்து இழுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவனோட உடல் நல்லா மாட்டிக்குது. அதனால் தன் கையில் இருந்த கத்தியை வச்சு அந்த கூட்டாளியுடைய தலையை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அந்த கூட்டாளியோட மனைவி கத்தி கதறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் நீ அமைதியாக இரு, நான் உனக்கு தேவையான செல்வத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்தி அங்கே வச்சிருக்கிறான். அப்போது அரச வீரர்கள் கஜானா பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. எண்ணெய் கொப்பரையில் தலையில்லாத உடல் மிதந்துட்டு இருக்கு. அதை அரசர்கிட்ட போய் சொல்ல அரசரோ வீரன் கிட்ட யோசனையை கேட்குறாரு. அந்த இறந்த உடலை குதிரை வீரர்கள் வீதி வழியாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது இறந்தவனுடைய மனைவி கதறி அழுவா. அப்போ அந்த வீடு தானே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பார்த்தா கருடன் இருப்பான், அவனை கைது செஞ்சிடலாம் அப்படின்னு யோசனை சொல்கிறான். அதன்படியே அரசர் குதிரை வீரர்கள்கிட்ட அந்த தலையில்லாத உடலை கட்டி தெரு வழியாக இழுத்துட்டு போக சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க இழுத்துட்டு போகும்போது ஜன்னல் வழியாக அந்த கூட்டாளியுடைய மனைவி அந்த உடலை பார்த்துட்டு கதறி அழறா. அதை பார்த்துட்டு இருந்த கருடன் அரசருடைய யோசனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் எடுத்து விசிறி எறிகிறான். அதுக்கப்புறம் பயங்கரமாக கத்துறான். அவன் செஞ்ச ஆர்ப்பாட்டத்தில் அவள் அழுகிறது வெளியில் கேட்கவே இல்லை. இருந்தாலும் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வீரர்கள் அங்கே போய் பார்த்தா அங்கே தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. கணவன் மனைவி 2 பேரும் ஏதோ சண்டையிட்டுக்குவாங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி சாமர்த்தியமாக அதையும் சமாளிச்சிட்றான் கருடன். இதை பார்த்துட்டு இருக்கிற அரசர், இவனை பிடிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு அந்த இன்னொரு திருடனான வீரன் கிட்ட வருத்தப்பட்டு இருக்காரு. அப்பதான் வீரன் இன்னொரு யோசனையை சொல்கிறான். நீங்கள் படுத்திருக்கிற படுக்கை விரிப்பை யார் திருடிக்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு உங்கள் மகளையும் கொடுத்து இந்த நாட்டையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அவன் அதற்காக திருட வருவான். அப்படி வரும்போது உங்கள் கையில் இருக்கிற வில் அம்பை வச்சு அவனை குத்தி கொன்னுருங்க அப்படின்னு சொல்ல அரசரும் சரிங்கிறாரு. சுற்றிலும் காவலை போட்டுட்டு தன்னுடைய படுக்கை அறையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அரசர். அன்னைக்கு இரவு அதை கொள்ளையடிக்க நிச்சயமாக அவன் வருவான் அப்படிங்கிறது வீரனோட நம்பிக்கை. அதற்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசர் நடு இரவாகியும் யாரும் வராததுனால அமைதியாக தன்னுடைய தலையணைக்கடையில் வில்லையும் அம்பையும் வச்சுட்டு காத்துட்ருக்காரு. அப்போ தான் அந்த அசாத்திய திருடன் கருடன் ஒரு யோசனையை பண்ணினான்.
போய் வெட்டியான் கிட்ட ஒரு பிணத்தை வாங்கிட்டு வரான். அந்த பிணத்திற்கு தன்னோட துணிமணிகளை அணிவிச்சு அரண்மனையோட மேல் பகுதிக்கு இருளில் எப்படியோ பதுங்கி பதுங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் கயிற்றில் அந்த பிணத்தை கட்டி அரசருடைய ஜன்னல் வழியாக அந்த பிணத்தை தொங்க விடுறான். அதை பார்த்த உடனே திருடன் தான் திருட வந்துட்டான்னு அரசர் வேகமாக தன் தலையணிக்கடியில் இருந்த வில் அம்பை எடுத்து அந்த பிணத்தை சரியாக குறி வச்சு அம்பெய்துறாரு. அந்த பிணத்தின் மீது அந்த அம்பு தைத்து அந்த பிணம் கீழே விழுது. அதுக்கப்புறமா அரசர் மற்றும் வீரர்கள் எல்லாமே அவன் செத்து வீழ்ந்துட்டான்னு சொல்லி பார்க்க ஓடுற நேரத்தில் கருடன் பதுங்கி பதுங்கி வந்து அரசருடைய படுக்கை விரிப்பை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மாயமாக மறைஞ்சு போயிடுறான். அதற்கப்புறம் அது பிணம்னு தெரிஞ்ச அரசர் இப்படி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு வேகமாக தன்னோட அறைக்கு வராரு. தன்னோட படுக்கை விரிப்பு காணாமல் போயிருக்கு. சரியா போச்சு, அந்த கருடன் இதையும் திருடிட்டு போயிட்டான். எப்படியாவது அவனை பிடிச்சாகணும்னு மும்முரமாக தேடி அவனை கைதும் பண்ணி அரசர் முன்னாடி கூட்டிகிட்டு வராங்க. வந்தவன்கிட்ட அரசர் கோபமே படலை. அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒன்று கேட்டார். உனக்கு என்னோட மகளையும் கொடுத்து இந்த நாட்டையும் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் ஆச்சரியப்பட்டு போகிறான். ஆமாம், இவ்வளவு திறமையா என்னையும் இந்த வீரர்களையும் ஏமாற்றி இந்த படுக்கை விரிப்பை நீ திருடிய விதம் என் மனசை ரொம்பவே கவர்ந்துருச்சு. உன்னோட திறமையையும் அறிவையும் நான் ரொம்பவே பாராட்டுறேன். இந்த திருட்டு தொழிலை மட்டும் நீ விட்டுட்டா நல்லது. உனக்கு இந்த ராஜ்யத்தையும் என் மகளையும் கொடுக்கறது என் மனப்பூர்வமாகத்தான் அப்படின்னு சொல்ல அவன் மன நெகிழ்ந்து போகிறான். அதுக்கப்புறம் நிச்சயமாக நான் இனி திருட்டு தொழிலை பண்ண மாட்டேன், நாட்டை சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அந்த நாட்டுக்கு அமைச்சராக அந்த யோசனை சொன்ன வீரனை நியமிக்கிறாரு. இப்போது 2 திருடர்கள் சேர்ந்து அந்த நாட்டை சிறப்பாக ஆளுவாங்கங்கிற நம்பிக்கை அந்த அரசருக்கு இருந்துச்சு. அரசர் அந்த இடத்துல சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாரு. அவன் திருடனாக இருந்தால் கூட சாமர்த்தியத்திலையும் அறிவிலையும் அவரை காட்டிலும் அவன் சிறந்தவனாக இருந்தான். அவனுக்கு தேவை செல்வம். அது இந்த நாட்டை கொடுத்தாவே அவனுக்கு கிடைச்சிட போகுது. அதுக்கப்புறம் அவனோட அறிவையும் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணுவாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தார். நாம் அடுத்த கதையை பார்க்கலாம். பழங்காலத்தில் உலக மகா கஞ்சனான ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டார். எல்லோரையும் கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி வேலை வாங்குவார். அவருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள் கிட்ட கப்பமாக தானியங்களை வாங்கிக்குவார். அதை எல்லாமே சேமிச்சும் வச்சுருந்தார். 2 வருடங்களாக அந்த நாட்டில் மழையே இல்லை. அதனால் விவசாயிகள் பசி பட்டினியால் வாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஜமீன்தாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கக்கிட்ட கப்பமாக வாங்கின தானியத்தை வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தார். யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாகவும் இருந்தார். இப்படிப்பட்ட ஜமீன்தாரை பழி தீர்க்க அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணினாங்க. அப்போதான் ஒரு ஊரில் உலக மகா போய் பேசுகிற ஒருத்தன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவனை போய் பார்த்தாங்க. அவன்கிட்ட ஒரு குட்டி குதிரையை கொடுத்து இதை வச்சு அந்த ஜமீன்தாரை பழி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த உலகமாக போய் பேசுகிறவன் அந்த மக்கள்கிட்ட எனக்கு 1 கிலோ அளவில் வெள்ளி வேணும் அப்படின்னு கேட்டான். அது மாதிரி வெள்ளி துண்டுகளை அவங்க இருக்கிறவங்க எல்லாம் சேகரித்து அந்த உலகமாக போய் பேசுகிறவங்க கையில் கொடுத்தாங்க. அந்த வெள்ளி துண்டுகளை எல்லாம் சுருட்டி எங்கே வச்சான் தெரியுமா? அந்த குதிரை குட்டி சாணமிடுமில்ல ஆசனவாய், அதன் வழியாக துருத்தி விட்டான். அதுக்கப்புறமா ஒரு பஞ்சை எடுத்து அது ஆசனவாயில் அடைக்கவும் செஞ்சான். அதுக்கப்புறம் அந்த குதிரைக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு போய் ஜமீன்தாரோட வாசற்படியிலேயே நின்றுட்டு இருந்தான். அவனை பார்க்கவும் பிச்சைக்கார குளத்தில் இருந்தான். இப்படி அருவருப்பாக இருக்கிற ஒருத்தன் தன்னோட வீட்டு வாசலில் நிற்கிறது ஜமீன்தாருக்கு பிடிக்கல. அதனால் அவனை விரட்டி அடிக்க சொல்கிறாரு. அவனும் அங்கிருந்து நகர மறுக்கிறான். அதுக்கப்புறம் ஜமீன்தார் வந்து இந்த தோளும் எலும்புமா இருக்கிற குதிரையை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போறியா அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு அவன், என்ன என்னோட குதிரையை பற்றி அசிங்கமாக பேசுகிறீங்க? அது ஒரு நாளைக்கு 1 கிலோ வெள்ளி வரை எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல ஜமீன்தார் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. பணம் அப்படின்னாவே அவர் மிக பெருசாக வாயப்பழப்பார். அதனால் வெள்ளி கிடைக்குதுன்னா சும்மா இருப்பாரா? அவன்கிட்ட அப்படியா, அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்ல, இந்த குதிரை குட்டிக்கு சாம்பிராணி புகை போட்டால் அது சாணமிடும், சாணமிடும்போது வெறும் வெள்ளியாக கொட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை சொன்னான். இந்த குதிரை குட்டி தேவலோகத்திலிருந்து வந்துச்சு. தேவலோகத்தில் இந்த குதிரை குட்டியை பாசமாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கே குதிரை குட்டி சாணமெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு அது சாணமிடுறதே வெள்ளியும் தங்கமுமாக இருக்கணுங்கிற மாதிரி இதை படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வயசான காரணத்தினால இப்போது பூமியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என் கனவுல வந்து ஒரு மகான் சொல்ல இதை நான் பிடிச்சிக்கிட்டு இப்போது பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை நம்பிட்டாரு அந்த ஜமீன்தார். அப்படியா, எங்க அதை காட்டு அப்படின்னு சொன்னார்.
அந்த குதிரைக்குட்டிக்கு அவன் சுற்றி சுற்றி சாம்பிராணி புகை போட்டான். அதுக்கப்புறம் அதன் ஆசன வாயில் அடைக்கப்பட்டிருந்த அந்த பஞ்சை எடுத்து விட அந்த குதிரைக்குட்டியோட சாணமிடும் பகுதியிலிருந்து வெள்ளியாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே அந்த ஜமீன்தாருக்கு பேராசை தாண்டவமாட ஆரம்பிச்சிச்சு. இவனை எப்படியாவது ஏமாற்றி இந்த குதிரைக்குட்டியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், எனக்கு நிறைய செல்வங்கள் இந்த குதிரைக்குட்டி மூலமாக கிடச்சிருச்சு, அதனால் எனக்கு சாப்பிட நிறைய தானியங்கள் வேணும், அதனால் எனக்கு ஒரு 10 வண்டி தானியங்களை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரோ தான் கிட்ட இருக்கிற தானியங்களை எல்லாம் வண்டிகளில் ஏற்றி அவனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குதிரைக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் தன்னோட வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு, வீட்டு வாசலில் கட்டினா தங்கமும் வெள்ளியுமா வந்துச்சுன்னா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய படுக்கை அறைக்கே கொண்டு போய் அந்த குதிரைக்குட்டியை கட்டி வச்சுட்டு அதையவே உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த உலக மகா பொய்யனோ அந்த வண்டிகளில் வாங்கின தானியங்களை கொண்டு போய் பசியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுறான். அவங்க அவனை ரொம்பவே புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜமீன்தார் அந்த குதிரைக்குட்டி வெள்ளியாக போடும் அப்படின்னு அதுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்ட அதுவோ சாணத்தை அந்த படுக்கையறை முழுக்க பீச்சி அடிக்குது. அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்ச ஜமீன்தார் தான் ஏமாந்ததை நினச்சி வருத்தப்பட்டு அவனை நாடு நகரமெல்லாம் தேடிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த உலக மகா பொய்யன் அதுவரையிலும் அவர் கண்ணில் சிக்கவே இல்லை. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அவன் கண்ணில் பட அவரோட ஆட்கள் அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துகிறாங்க. இவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. அது ஒரு குளிர்காலம். அதனால் அங்கே குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல அவனுடைய துணி மொத்தத்தையும் அவிழ்த்துட்டு ஒரே ஒரு மேல் சட்டையை மட்டும் அவன் மேலே இருக்கிற மாதிரி விட்டுட்டு வந்துடுங்க, அவன் பனியில் உறைஞ்சு சாகட்டும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆட்கள் செய்ய அவனோ உயிரை காப்பாற்றிக்க வேறொரு யோசனையை செஞ்சான். பின்பக்கமாக நடந்துக்கிட்டே இருந்தால் உடல் சூடு குறையாமல் இருக்கும், அதனால் இந்த பனியில் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருந்தான் அந்த உலக மகா பையன். அதே மாதிரி பின்பக்கமாகவே நடந்துக்கிட்டு இருந்தான். அவன் விடியும் வரை பின்பக்கமாகவே நடந்துட்டு இருந்தனால பனியால் அவனோட உடல் குளிர்ச்சி அடையவே இல்லை. அதற்கு பதிலாக அவன் உடலிருந்து லேசாக வேர்வையும் வழிஞ்சிச்சு. அப்போது அவன் செத்துருப்பான்னு நினச்சி பார்க்க வந்த ஜமீன்தார் அவன் உயிரோட வேர்க்க விறுவிறுக்க இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். இந்த பனியில் உறைஞ்சு போயிருப்பேன்னு பார்த்தா இப்படி வேர்வையோடு நிற்கிறையே எப்படி அப்படின்னு கேட்க அவனோ தான் போட்டிருந்த சட்டையை காட்டுறான். இந்த சட்டை எப்பேற்பட்டது தெரியுமா? வாயில் நெருப்பை கக்கும் டிராகனோட முடிகள்லேருந்து தயாரிக்கப்பட்டது. அதனால் என்னுடைய உடல் எப்போதுமே வெப்பமாகவே இருக்கும். இதை தேவலோகத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படியோ தவறி என் கைக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் யாருக்குமே கொடுக்கறதில்ல, நான் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஜமீன்தார் அதை நம்பிடுறாரு. இந்த சட்டையை எனக்கு கொடுத்துரு, உன்னை நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அவனும் அந்த சட்டையை கொடுத்துட்டு வேறொரு ஆடைகளை வாங்கி அணிஞ்சிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வேற ஊருக்கு போயிடுறான். அவர் பனியில் அந்த சட்டையை போட்டுட்டு தைரியமாக நடந்து போகிறாரு. கூட யாரையும் கூட்டிகிட்டு போகல. பனி அதிகமாக இருக்கிறனால ரொம்பவே குளிர் தாங்க முடியாமல் போகுது. அந்த சட்டையினால் எந்த பயனும் இல்லைன்னு அப்போ தான் அவருக்கு புரியுது. அப்போ பக்கத்தில் இருக்கிற பாதி எரிந்த மரத்தை பிடித்து நிற்கிறாரு. அப்படியே பனியில் உறைஞ்சு இறந்தும் போகிறாரு. அடுத்த நாள் மக்கள் எல்லாம் கூடி இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் உலக மகா பொய்யன் அங்கே வரான். வந்தவன் அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை தரான். இந்த சட்டை நெருப்பை கக்கும் டிராகனுடையது, இதை நான் தான் அவருக்கு கொடுத்தேன். அதனால் அவர் சூடு தாங்காமல் அதோ மரமும் பாதி எரிந்து போய் அவரும் எரிஞ்சு போயிட்டாரு. அதனால தான் உறைஞ்சி இப்படியே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பனி பெஞ்சனால உறைஞ்சி போய் இப்படியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாம் வாயடைச்சு போகிறாங்க. இவன் உலக மகா பொய்யன்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனாலும் இவனால் எல்லோருக்கும் நன்மை தான் விளைஞ்சிச்சே தவிர கெட்டது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்படி பொய் பேசினாலும் அதனால் மற்றவர்களுக்கு உபயோகப்பட்டான் அந்த உலக மகா பொய்யன். இப்படி யாருக்கும் பயன்படாத உலக மகா கஞ்சனான ஜமீன்தார் மாண்டு போனார். மக்களுக்கு அவரோட செல்வங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தான் இந்த உலக மகா பொய்யன். உலக மகா பொய்யனாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் இருந்தான். உலக மகா கஞ்சனாக இருந்தும் யாருக்கும் பயன்படாமல் இருந்தார் அவர். அவர் இறந்ததில் மக்கள் யாரும் பெரிதாக வருத்தம் அடையலை, அதுக்கு பதிலாக பயன்தான் அடைஞ்சாங்க. இப்படி யாருக்கும் துன்பம் நேராமல் அதுக்கு பதிலாக நன்மையே விளையும்படியான பொய் பேசுறது தவறே இல்லை. மீண்டும் இது போல நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.